And hi guys and welcome back to another video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மூவி பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் இது 4வது பார்ட் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பேட் பாய்ஸோட அந்த ஃபிரான்சைஸ்ல. ஸோ இந்த படம் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஸ் யூசுவல் நமக்கு ஹீரோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ வில் ஸ்மித் அவங்க எல்லாரும் தான். ஸோ இந்த படம் என்னத்தை பேஸ் பண்ணியிருக்குன்னா 2020 ரிலீஸ் ஆன பேட் பாய்ஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தோட சீக்வல். அந்த படம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த கதை உங்களுக்கு புரியும். இதுல வர கேரக்டர்ஸ் எல்லாம் அதுல வந்துருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுல கதை அப்படின்னா அந்த 2020 அதுல வந்து பேட் பாய்ஸ் அந்த லைஃப் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுல இந்த பேட் பாய்ஸ் வில் ஸ்மித் அவரோட ஃப்ரெண்டு அவங்க 2 பேரும் ஹீரோக்களுக்கு ஹெட் ஒருத்தர் இருப்பாரு. அவரை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுவான் வெளில. ஸோ இதுல என்ன கதை அப்படின்னா அவர் தீவிரவாதிகளோட தொடர்பு வச்சிருக்காரு. அதனாலதான் அவரை ஷூட் பண்ணி கொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வருது. இதை ஏத்துக்க மறுக்கிறாரு ஹீரோக்கள் 2 பேரும். உண்மையாவே அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க இவங்க 2 பேரும். இதுல உண்மையிலே அவங்களோட ஹெட் வந்து கெட்டவரா, தீவிரவாதி தானா, இல்ல அவர் வேணுமென்னு பழி சுமத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்டாரா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க இவங்க 2 பேரும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத இந்த ஃபன் அண்ட் ரைட் அண்ட் அந்த டெத்தோட சொல்லியிருக்க படம் தான் அந்த பேட் பாய்ஸ் ரைட் ஆர் டை அப்படிங்கிற படம். அண்ட் ஆஸ் யூசுவல் பேட் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு காமெடி நக்கல் நையாண்டி கலாட்டா அது வந்து பஞ்சத்தை அப்படியே தெறிக்க இந்த படத்துல வந்து இருக்கும். அது இந்த படத்துல இருக்கு. எந்த அளவுக்கு காமெடி சீக்வன்ஸ் இந்த படத்துல அதிகமா இருக்குமோ அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே தெறிக்க விடுற மாதிரி இந்த படத்துல இருக்கும். ஆஸ் யூசுவல் இதுக்கு முன்னாடி வந்த பேட் பாய்ஸ் லைஃப்ல வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்துல வரும். ஸோ அது எல்லாமே எப்படிதான் புதுசா வருது அப்படின்னு நீங்க குழம்புவீங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த 2020 வந்து அந்த பேட் பாய்ஸ் பார்க்காடி டெஃபினட்டா அதை போய் நீங்க பாருங்க. அண்ட் ஆஸ் யூசுவல் இவங்க 2 பேருமே வந்து பட்டையை கிளப்பி நடிச்சிருப்பாங்க. நான் தமிழ் டப்புல இந்த படம் பார்த்தேன். அண்ட் டப்பிங் எல்லாமே நக்கல் நையாண்டி தனமா சும்மா தாறு மரா இருந்துச்சு. அண்ட் குறிப்பா என்ன மாமே அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிற அந்த சீன்ஸ் எல்லாமே தியேட்டர்ல கைதட்டி சிரிச்சோம். அண்ட் அதே மாதிரி எப்பவுமே இந்த பேட் பாய்ஸ் படத்துல வந்து ஸ்டார்டிங்ல ஒரு பயங்கரமான ஒரு சேசிங்கோட தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுலயும் அதுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல வில்லன் அப்படிங்கிற ரோல் வந்து ரொம்பவே வந்து டெரிஃபிக்கா இருந்துச்சு. அந்த வில்லன் ரோலை வந்து நமக்கு வந்து காமிச்சிட்டாலும் அந்த வில்லன் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்ற காரணத்தால இந்த படமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பா அந்த படத்துல ஒரு 4-5 ஃபைட்ஸ் வந்தாலும் எல்லா ஃபைட்டுமே சும்மா தெறிக்க விடுற மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி வர்ற ஃபைட்ஸ் அப்படின்னு வச்சாலும் எனக்கு குறிப்பா அந்த படத்துல வர்ற கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ் ரொம்பவே இருக்கும். அந்த முதல்ல பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு கொக்டைல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்க்குக்குள்ள அந்த ஃபைட்ஸ் எல்லாமே சும்மா அப்படியே தெறிக்க விட்டு செலவை கொட்டி எடுத்திருப்பானுங்க காசுங்களை. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல எந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து ஆக்ஷன்ஸ் அண்ட் காமெடி இருக்கோ அதே அளவுக்கு எமோஷனான சீன்ஸ், அந்த லவ் அண்ட் ஃபேமிலி டச் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய கொஞ்சம் எக்கச்சக்கமா இந்த படத்துல வந்து இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. அண்ட் இந்த படம் வந்து எப்படியான படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கண்டென்ட் உள்ள படம். ஏன்னா நிறைய லிப்லாக் காட்சிகள் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க ஃபேமிலிஸோட நீங்க பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் தான். நீங்க ஒரு 16+ இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா பார்க்கலாம். பட் இது கண்டென்ட் உள்ள படம். அண்ட் அதை தாண்டி இந்த படத்துல வேற என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு பேட் பாய்ஸ் அந்த ஃப்ரான்சைஸோட ஒரு மிகப்பெரிய ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த டெத் ஆர் டை படத்தை வந்து நிஜமாவே என்ஜாய் பண்ணுங்க. 2 மணி நேரம் இந்த படத்தோட ரன்னிங் டியூரேஷன். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. அண்ட் அடுத்த பார்ட் இந்த படத்துல வரும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் கூடிய விரைவில் இந்த படம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலி இந்த படம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரான மூவி. அண்ட் பேட் பாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படியே தான் இந்த படத்துல இருக்கும். குறிப்பா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் நீங்க பாத்தீங்கன்னா பேட் பாய்ஸ் 1 நினைக்கிறேன். அதுல அந்த பீச்ல ஒரு கிளைமேக்ஸ் காட்சி ஒன்று வரும், அந்த துப்பாக்கியை ஷூட் பண்ணி. ஸோ அதே மாதிரி காட்சியை நமக்கு எடுத்திருப்பாங்க திரும்பவும். ஸோ அதுவும் ரொம்பவே ரசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் வில் ஸ்மித் கொஞ்சம் வயசாயிருச்சு, 55 வயசாயிருச்சு. ஸோ அது அப்படியே தெரியுது. பட் இருந்தாலும் பேட் பாய்ஸை நம்ம மறக்க முடியாது. அந்த பேட் பாய்ஸ் சாங்ஸ் எதுவுமே மறக்க முடியாது. ஸோ டெஃபினட்டா மிஸ் பண்ணாம போய் இந்த படத்தை நீங்க தியேட்டர்ஸ்ல பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.